ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா, ஒரு அழகு குறிப்பு டிப்ஸாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பரு தொல்லைகள் நிறைய இருக்கும். அந்த பருக்கள் நெற்றியில் இருக்கும், கன்னத்தில் இருக்கும். அந்தமாரி பருக்கள் நீக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. அதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா, வேப்பிலை இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. குப்பைமேனி இலை நிறையாவே கிடைக்கும். வீதியில் வாசலில் எங்கே பார்த்தாலும் குப்பைமேனி இலையும் கிடைக்கும். இதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, இது கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள், இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாரி அரைச்சிட்டு, இதை என்ன பண்ணணுன்னாக்கா தடவிடணும். தடவிட்டு பகலில் தடவக்கூடாது, நைட்டு தூங்குறப்ப தடவி வச்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு அதை அப்படியே கழுவிட்டோம்னா அதுக்கு என்ன ஆகும்னா ஒரு சில நாட்களில் அந்த பருக்கள் மறைஞ்சிரும். அதேமாரி சரும நிறம் அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்ன செய்யணும்னா, சில பேருக்கு கருப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் கலராக மாறணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பூன் அதிமதுரம் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, ஆவாரம் பூ இருக்கும் பொடியாக இருந்தாலும் சரி, அதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, பச்சை பயிறு இதை நல்லா தயிரில் கலக்கி நல்ல முகத்தில் தடவிட்டால் சருமம் நிறம் இதை ஒரு தடவை செஞ்சால் நிறம் உடனே கலராகிட மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால், அதாவது கலர்னால் நல்லா வெள்ளைன்னு ஆக மாட்டாங்க, அந்த பளிச்சுன்னு ஒரு தன்மை வரக்கூடிய இது இருக்குது இதில். அதனால் இதையும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது என்ன அழகு குறிப்பில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த அழகு குறிப்பு என்னென்னா, சரும நிறம் அதிகரிக்கிறதுக்கு பார்த்துட்டோம், பருவுக்கு பார்த்துட்டோம். இது ரெண்டுக்கும் இந்த அழகு குறிப்பை நீங்கள் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பரு இருக்கும் பார்த்திங்களா, முகப்பரு அந்த தழும்புகள் நிறைய பேருக்கு அப்படியே இருக்கும். அந்த தழும்பு மறையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதுக்கு அந்த சில பேருக்கு அந்த தழும்பு போகவே போகாது. அதுக்கு எலுமிச்சம்பழ சாறு இருக்குது பார்த்திங்களா, அதை தேங்காய் எண்ணெய், சந்தனம் இதில் கலந்துட்டு அந்த தழும்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல தடவிட்டால் அந்த தழும்புகள் என்ன ஆகும்னா நாளாவையில் மறைஞ்சு போயிடும். அந்த தழும்பெல்லாம் சீக்கிரமாக மறைஞ்சு போயிடும். அதுமாரி முகத்தை பளிச்சுன்னு இருக்கணும், எல்லாருமே அழகாக இருக்கணும், பளிச்சுன்னு ஒரு க்ளோயிங் இருக்கணும் அப்படின்னா முல்தானி மட்டி எடுத்துக்கோங்க, தக்காளி சாறு, தேன், எலுமிச்சம்பழ சாறு, இதில் கொஞ்சோண்டு பால் அல்லது தயிர் சேர்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், முகத்தில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவிட்டிங்கன்னா சருமம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கே கண்ணாடியில் பார்க்கல ஒரு பளபளப்பு தெரியும். அதுமாரி தான் பளபளப்பு ஆகிறதுக்குன்னே இது இன்னும் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் நீங்கள் மிஷினில் அரைச்சி வச்சுக்கலாம். கஸ்தூரி மஞ்சள், ஜாதிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையுமே நான் சொன்னதெல்லாம் வெயிலில் காய வச்சுட்டு அதை பொடியாக்கிக்கணும். மிஷினில் நிறைய கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் பொடியாக்கி வச்சு 1 மந்த்துக்கு வர்ற மாதிரியோ 15 நாளைக்கு வர்றதுமோ பொடியாக்கி வச்சுட்டுருக்கு. சோப்பு போடாமல் இதை மாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், முகம் நல்லா பழப்பழப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரிக்காய் சாறு இருக்குது பார்த்திங்களா, அதோட ரோஸ் வாட்டர் அதையும் கொஞ்சம் கலந்துட்டு முகத்தில் தடவிக்கிட்டே வந்திங்கன்னா அந்த பருக்கள் மறைஞ்சு போகிறதோட சில பேருக்கு கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும், அதுவும் மறைஞ்சிட்டு முகம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் கூடும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணலாம். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.